தெய்வ பலத்தை கொண்டு பல விஷயங்களை தெரிக்க விடக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அதாவது பல சோதனைகள் வரும், பல சிரமங்கள் வரும், பல தர்ம சங்கடங்கள் வரும். ஆனாலும் அதையெல்லாம் சந்திச்சு அதுல நம்ம சிக்காம வெளியில வருவோம் பாருங்க, இது தாங்க மீனம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையால் மீனராசிக்காரர்களை பார்க்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீனராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு பெரிய விசித்திரமானது. இந்த பராசக்தி படத்துல ரஜினிக சிவாஜி கணேசன் பேசுவார் இல்லையா, கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் எழுதின வசனம், வாழ்க்கை ஒரு விசித்திரமானது தான் முதல் வார்த்தையே வரும். மீனராசி அப்படிதான். நாம ஒரு கணக்கு போட்டா நம்மளை படைச்சவன் அதை விட பெரிய கணக்கு போடுவான். இப்ப அவன் கணக்க நாம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் மீனராசிக்கு வெற்றி கிடைக்கும். சாத்தியமா? அவன் கணக்கை யாராவது தெரிஞ்சுக்க முடியுமா? மீனராசியால முடியும். ஆமா, பெரும்பொழுதி ஆண்டவனுடைய கணக்கு எப்பயுமே தப்பு கணக்கு கிடையாது. மனிதனுடைய கணக்கு தான் தப்பு கணக்கு. அப்போ மனிதன் தப்பான கணக்கு போடுறா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீனராசி வெற்றி பெறுவீர்கள். அப்ப மீனராசி என்ன? மனுஷன்னா தெய்வம், தெய்வம்தான், தேவர்கள். மீனராசி யாரு? தேவர்கள். தேவர்களுக்கே சோதனை வருமா? வரும். இறைவன் சில லீலைகளை தேவர்களை வைத்து தானே நடத்துறான். அப்ப மீனராசியை வச்சு ஒரு சோதனை நடத்துறான்னா, மீனராசி அந்த சோதனையில பாதிக்கப்படுறாங்கன்னா பல பேருக்கு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதுதான் இதிகாசங்கள்லாம் உருவானது. அப்படிப்பட்டது மீனராசி. இந்த மீனராசியோட வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையணும் அப்படின்னா சில தீர்மானங்களை அவங்க வகுத்துக்கணும். சில தீர்மானங்களை முக்கியமா எடுக்கணும். மனசுல புரட்டி போடணும். மனசு அதே புரட்டி போறது. விளைநிலம்லாம் பார்த்தீங்கன்னா உழுவாங்க. முதல்ல ஒரு விளைநிலத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா பயிர் போடுறதுக்கு முன்னாடி மாடை விட்டு உழுது அதுக்கு பிறகுதான் பயிரெலாம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? விதை விதைப்பாங்க. அடிக்கடி இந்த மனதை உழுது கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம விழாம இருக்க முடியும். உழுவுறது கீழே விழாம இருக்கிறது. நம்ம உழவே இல்லைன்னா உழுந்துருவோம். புரியுதுங்களா? அப்ப மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் வருது, சங்கடம் வருதுன்னா அது ஆண்டவன் நம்மளை பக்குவப்படுத்துறான் அப்படின்னு நினைச்சுக்கணும். நம்ம அதை ஒரு பாரமா பயந்து வாழ்க்கையே போச்சுடா அப்படின்னு வெறுத்து போயெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், ஒரு 1 கோடி ரூபா நட்டம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அவருக்கு நட்டப்பட்டது பல கோடி. அவர் என்கிட்ட வர்றார், ரொம்ப சிரமத்தில் வர, நாளைக்கு காலையில் சூசைட் பண்ணிக்கலாங்கிற கண்டிஷனில் தான் அவர் என்னை தேடி வர்றாரு. அவருடைய கஷ்டம் அதுதான். கடன் அதிகமாக போயிட்டு பல கோடி நட்டம், கௌரவ பிரச்சனை. இப்போ அவர்கிட்ட சோர்சஸ் அப்படிங்கிற சொத்து வச்சிருக்காரு. ஆனால் இது இந்த சூழ்நிலைகள்லேருந்து மாறணுமே, என்ன பண்ணலாம்? நான் வந்து உட்கார்ந்தாரு, பேசுகிறோம். அவர் சொன்னார், நான் 10 நிமிஷம் போய் அவர் பேசுகிறத கேட்டேன். போய் ஒரு லெசி சாப்பிட்டு வாங்கன்னு கோவப்பட்டார் மனுஷன். ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு லெசி சாப்பிட்டு வாங்கன்றாரு அப்படின்னு. இல்லை, போயிட்டு வாங்க, பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம், போயிட்டு வாங்க. அவர் காரை எடுத்துக்கிட்டு, ஒரு இல்லையா நீங்கள் சும்மா சொல்கிறீங்களான்னாரு. இல்லை, உண்மைகளே தான் சொல்கிறேன், கடை வரைக்கும் நான் காட்டுறேன், இந்த இடத்துலேருந்து இங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது, ஒரு லெஸ்ஸி சாப்பிட்டு வாங்க அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, அவர் போனார், லெஸ்ஸி சாப்பிட்டாரு, வந்தார். 1 மணி நேரம் கழித்து வந்தார். இப்போ நான் ஏன் அவரை லெஸ்ஸி சாப்பிட சொன்னேன்னு எனக்கு தெரியாது, அவர் ஏன் இடத்துக்கு வந்தாருன்னு தெரியாது. இதான் நான் சொன்னேன், தேவர்களுக்கே சோதனை வந்தால் அந்த இறைவன் தேவர்களுக்கு ஏன் சோதனை ஏற்படுத்துகிறான்னா ஒரு திரைக்கதையை மாத்துறான்னு அர்த்தம். பல பேருக்கு அதில் விடுதலை ஏற்படும், விடுகதை திறக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு பெரிய மனுஷனை போய் லெஸ்ஸி சாப்பிட்டுவான்னு சொல்லலாமா? அவர் பெரிய மனுஷன் வந்திருக்காரு, நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பயந்துட்டு நான் இருந்திருக்கணும், நம்ம இப்போ இல்லையே. அப்போ சொல்கிறோம், அவர் போய் சாப்பிட்டு வர்றார்.
இப்போ வந்து உட்கார்ந்தாரு. என்ன சார் இப்போ என்ன மனநிலையில இருக்கீங்க? பார்த்துருவோமா அப்படின்னு. ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேங்க அப்படின்னேன். என்னைய பார்க்க வந்துட்டு அவர் இன்னொருத்தரை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய ஆள். அவர் பார்த்தவர் இன்னொரு பெரிய ஆள். இப்போ இதுக்கு பிறகு கதை வேற மாதிரி போகும். ஏன்னா அவரோட கதை அங்கேயே இதாகிடுச்சு. அவர் இங்கே அதுக்கு பிறகு வந்தது வேஸ்ட்டு. என்கிட்ட வந்தது வேஸ்ட்டு. முதல்ல என்னை நம்பி வந்தார். அவருக்கு அங்கேயே விடையே தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் பேச போகிறது இன்னும் அவருக்கு வேஸ்ட்டு. எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறேன்? இதை என் மனசில் தோணி அவர்கிட்ட பேச வச்சார் பார்த்தீங்களா? அதுதான் கடவுள். அந்த மனுஷன் வந்து மரணத்தை நோக்கி உள்ள வரான். அவனுக்கு மரணம் இல்லை, இன்னொருத்தவன் முன்னேறி இருக்கிறான், அவன் ஒரு வழியில் முன்னேறி இருக்கிறான், அவனை காட்டி கொடுக்குறார் கடவுள். இப்போ ஏன் நாம் இந்த இடத்த அடைய முடியாத அவர் நோக்கி உள்ள போறார். அப்ப அடிக்கடி மீனராசிக்கு திசை திருப்பங்கள் ஏற்படும். அந்த திருப்பங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு சென்னையில் போனோம்னா ஒரு பாதை திடீர்னு மாறிடும். பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலத்தில் ஏறும். அந்த மேம்பாலம் எங்கெங்கேயோ வலுதலைவாக சுற்றும். கோயம்பேடு மேலே போயிட்டீங்கன்னா பார்த்துருக்கீங்களே, எங்கே சுற்றுது தெரியாது. அண்ணா நகர் கிட்ட போனோம்னா ஒரு மேம்பாலம் இருக்கும். ஆனால் அது ஒரு இடத்துல விட்டு கரெக்டாக இறக்கி விட்டுரும். நம்மளை புண்ணியவாங்க அப்படிதான் மேம்பாலம் போட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணி விட்டுருக்காங்க இல்லைங்களா? ஆனால் வைகி கரெக்டாக இருக்கும். சுத்தம் போது நமக்கு குழம்பும். இவ்வளவுதான் மீனராசி. இந்த மீனராசி இன்னும் சில நல்ல தீர்மானங்களை மனசுல பதிய வச்சு சில முடிவுகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வியே கிடையாது. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்க. அதை மட்டும் நம்புங்க. உங்களை ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் ஆக்குவார். முன்னேற்றத்துக்கான மனிதர்களாக உங்களை கொண்டு போவார்கள். இதான் மீனராசி. முதல் தீர்மானம், பழைய விதியை புரட்டி பார்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. என் வாழ்க்கையில் அது நடந்துட்டு சார், என் வாழ்க்கையில் இது நடந்துட்டு சார், நான் இந்த இடத்துல ரொம்ப போயிட்டேன் சார் அப்படின்னு அந்த பழசை புரட்டி பார்த்துன்னே இருக்கக்கூடாது. மீனராசி முதல் தீர்மானம் அதான். புதிய சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது தீர்மானம், புதிய ஃப்ரெண்ட்ஷிப். எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஒரு மனுஷன் முன்னேறணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்டாக்டை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் உண்மை. அடுத்தது இறை நம்பிக்கையை முழுமையாக, அதாவது இறை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு, அதை முழுமையாக அர்ப்பணிக்கணும். கடவுள் தாங்க என்னை காப்பாற்றுறாரு, கடவுள் தாங்க என்னை அழைச்சி போறாரு, கடவுள் தாங்க என்னை பேச வைக்கிறாரு. இந்த எண்ணத்தை மூணாவது தீர்மானமாக மீனராசி கொண்டு வரணும். அவர் மட்டும் உங்களை காப்பாற்றலைன்னா உங்களை சிக்க வச்சு சின்ன படமாக்கி என்னென்னமோ பண்ணியிருப்பான் இது வரைக்கும் ஆண்டவன். அவன் காப்பாற்றினாதனால இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இதை நம்ம மனசில் பதிவு பண்ணிக்கணும். முடியாததை முயற்சி, இந்த உதறி விட வேண்டும். நல்ல ஒரு விஷயம் முடியல அப்படின்னா அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை முயற்சியை உதறிடணும், வேண்டாம். சில பேர் சொல்லுவோம் முடியலைன்னா முயற்சி பண்ணு சக்சஸ் ஆகணும். அது மீனராசிக்கு ஏற்றுக்காது. ஏன்னா சுக்கிரன் உச்சம். உங்களுக்கு முன்னாடியே எளிமையாக வாழ்க்கை ஆண்டவன் கொடுப்பான். யாரோ ஒருத்தவன் கஷ்டப்பட்டு பால் வாங்கி சர்க்கரை வாங்கி ஒரு கடை வச்சு பால் பேடா பால் கோவா எல்லாம் ரெடி பண்ணி ஆள் வச்சு ரெடி பண்ணி அதை கடையில் கொண்டு வந்து வைப்பான் விற்கிறதுக்கு. நம்ம இங்கேருந்து ஒரு கார்லேயோ டூ வீலர்லேயோ பஸ்ஸுலேயோ ஏரோப்ளைன்லேயோ போய் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து டக்குன்னு அந்த கடைக்கு போய் இன்னும் ஏன் கடைக்கு கூட போவேனா, எவனாவது ஒருத்தவங்களுக்கு பார்க்க வரவோ பால் கோவா வாங்கிட்டு வந்து வயலில் கொடுப்பான். இது எப்படி இருக்குது? எங்கேயாவது பாலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா, இல்லை சர்க்கரைக்கு ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும், அந்த பால்கோவத்தை வாங்கி வந்து கொடுத்துருவோம். அப்படியே வாங்கி அழகாக சாப்பிட வேண்டியதுதான். இப்போ புரியுதுங்களா? அப்புறம் எதுக்கு நமக்கு ஒரு விஷயம் முடியலன்னா அதை முயற்சி பண்ணிட்டு இருப்பானே, முடியலன்னா அது நமக்கு வேண்டாம்னு அர்த்தம். இதை கடவுள் உங்களுக்கு இன்டைரக்டாக கட்டுறாரு. அடிக்கடி கடவுள் வந்து இன்டைரக்டாக மீனராசியோட பேசுவார். நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் புரியும். டைரக்டாகவும் பேச மாட்டார், இன்டைரக்டாக தான் பேசுவார். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ போய் ஃபீல் பண்ணக்கூடாது, அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அப்போ இன்டைரக்டாக பேசும்போது அந்த முயற்சியை விட்டுணும், வேண்டாம், ரைட். அடுத்தது பணமே பலம்னு உங்களுக்கு அறியணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பணம் தான் பலம். பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பணமே பலம் அப்படியே அறியணும். அதை விட ஒன்று சொல்கிறேன், மீனராசிக்கு பணத்தை விட அதிகாரத்தின் மீது கண் இருக்கணும், அதிகாரத்தின் மீது காதல் கொள்ளணும். நல்லா கவனிச்சிங்க. நம்மெல்லாம் பொம்பளை பிள்ளை மேலே காதல் கொள்கிறோம், ஆம்பளை பிள்ளை மேலே காதல் கொள்கிறோம். அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டேங்குது இல்லையா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கு பிறகு அவன் படுற சிரமம் எப்படி இருக்கு? கஷ்டப்படுறானா இல்லையா? இஷ்டப்பட்டு தானே சார் கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறதுக்கு இஷ்டப்படுறான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த காதல் எப்படின்னா அதிகாரத்தின் மீது காதல் அப்படின்னா
நான் ஒரு அதிகாரியே என் கையில் வச்சுக்கணும், இல்லைன்னா நான் அதிகாரத்தில் இருக்கணும். பணம் தனியா இருந்ததுன்னா அது பலன் தராது சார். இது மீனராசி வியூகம் வகுக்கிற இடத்துல இருக்கும். பணம் தனியா இருந்தா பலம் தராது. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பலனே தராது. அதிகாரத்தில் அதிகாரம்னு ஒன்று இருந்தால், பதவி என்று ஒன்று இருந்தால்தான் அது நமக்கு பலன் கொடுக்கும். பணமே அப்பதான் பலன் கொடுக்கும். அதனாலதான் மீனராசி அதிகாரத்தின் மீது காதல் கொள்ளணும். அப்படின்னா என்ன? அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், மீனராசிக்காரங்களோட நட்பு யாரா இருக்கணும்? அதிகாரம் படைத்தவர்கள் நட்பாக இருக்கும். இதெல்லாம் வெற்றியின் வியூகம். இப்படி வெற்றியை வியூகம் வகுத்தீங்கன்னா, இந்த தீர்மானங்களை நிலைநிறுத்தினீங்கன்னா நிச்சயம் மீனராசிக்கு சிறப்பான யோகம் உண்டு. உங்க அஸ்திவாரத்தை யாராலையும் அசைக்க முடியாது. சரியான கட்டடங்களை கட்டுங்க. கட்டடம்னா சிமெண்ட் கல்லெல்லாம் வச்சு சொல்லலை, வாழ்க்கைக்கு நான் சொல்ற வெற்றிங்கிற அஸ்திவாரத்தில் கட்டடம் கட்டுங்க. சிறப்பாக நீங்க ராஜாவாக மின்னுவீங்க. வாழ்த்துக்கள் மீனராசி நேயர்களே. மீண்டும் உங்களை அழகான ஒரு சந்திப்பிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. நல்லதே நடக்கும்.